மாடர்ன் கிச்சனில் இப்போது காலிஃப்ளவரை நான் சுடு தண்ணியில் இது மாதிரி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காலிஃப்ளவர் கறி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டேன், கலந்த மிளகாத்தூள். இப்போது சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ பெப்பர் பொடி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பெப்பர் பொடி போட்டுட்டோம், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக நம்ம உப்பு கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி இப்போது இது மாதிரி பிசைஞ்சு வச்சு பாருங்கள். எப்படி தாளிக்கலாம் வாங்க பார்ப்போம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கும். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி போட்டுடலாம். இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், அதையும் வதக்கிடலாம். வதங்கிட்டு இப்போது நம்ம காலிஃப்ளவரு மசாலா கலந்து வச்சுருக்குறோம், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு அதை கொட்டிடலாம். அவ்வளோதான். தேவையான அளவு பூ வெந்திருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ மூடி போட்டுடலாம். ஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துச்சு. இப்போது நம்ம இறக்கிடலாம். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். குயிக்கான காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது இன்னும் செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.